ஓம் சாந்தி. இன்றைய முரளி 30/5/2025 பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் இப்போது சாந்தி தாமத்திற்கும் சுகதாமத்திற்கும் போவதற்காக ஈஸ்வரிய தாமத்தில் அமர்ந்து இருக்கிறீர்கள். இது சத்திய சங்கம். இங்கே நீங்கள் புருஷோத்தமராகிறீர்கள். கேள்வி: குழந்தைகள், நீங்கள் தந்தையை விட உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்ல. எப்படி? பதில்: குழந்தைகளே, நான் உலகின் அதிபராவது இல்லை. உங்களை உலகின் அதிபராக்குகிறேன், பிரம்மாண்டத்திற்கும் அதிபராக்குகிறேன் என்று தந்தை சொல்கிறார். குழந்தைகள், உங்களுக்கு மிக உயர்ந்த தந்தை நான் நமஸ்தே சொல்கிறேன். அதனால் நீங்கள் என்னை விட உயர்ந்தவர்கள். நான் எஜமானர்கள், உங்களுக்கு சலாம் செய்கிறேன். நீங்கள் பிறகு அப்படி மாற்றும் தந்தைக்கு சலாம் செய்கிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிய ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே பாபா நமஸ்தே என நீங்கள் பதில் கூட சொல்வதில்லை. பாபா நம்மை பிரம்மாண்டத்திற்கும் அதிபராக்குகிறார், உலகிற்கும் அதிபராக்குகிறார் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். தந்தை பிரம்மாண்டத்திற்கு மட்டும் அதிபராகிறார், உலகின் அதிபராவதில்லை. குழந்தைகளை பிரம்மாண்டம் உலகம் இரண்டிற்கும் அதிபராக்குகிறார். அப்போது யார் பெரியவர் என்பதை சொல்லுங்கள். குழந்தைகள் பெரியவர்களாக இருக்கிறீர்கள் தானே? பிறகு நமஸ்தே என்று குழந்தைகள் சொல்கிறீர்கள். பாபா, நீங்களே எங்களை பிரம்மாண்டத்திற்கும் உலகத்திற்கும் அதிபராக்குகிறீர்கள். அதனால் உங்களுக்கு நமஸ்தே என்று நீங்கள் சொல்கிறீர்கள். முஸ்லீம்கள் மலேகாம் சலாம், சலாம் மலேக்கம் என்று சொல்கிறார்கள். குழந்தைகள், உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் யாரும் இங்கே வரவும் முடியாது. யார் இங்கே வருகிறார்களோ அவர்களுக்கு நாம் எந்த மனித குருவிடம் போகவில்லை என்பது தெரியும். மனித தந்தையிடம், மனித டீச்சரிடம் அல்லது மனித குருவிடம் போகவில்லை. நீங்கள் ஆன்மீக தந்தை, ஆன்மீக டீச்சர், ஆன்மீக சத் குருவிடம் வருகிறீர்கள். அந்த மனிதர்கள் அநேகர், இவர் ஒருவரே. இந்த அறிமுகம் எவரிடமும் இல்லை. படைப்பவர் மற்றும் படைப்பை யாரும் அறியவில்லை என்பது பக்தி மார்க்க சாஸ்திரத்திலும் இருக்கிறது. அறியாத காரணத்தால் அவர்களை அனாதைகள் என்று சொல்கிறார்கள். நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக ஒரே ஒரு நிராகாரர் இருப்பதை நன்கு படித்தவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர் அப்பா டீச்சர் சத்குருவாகிறார். கீதையில் கிருஷ்ணரின் பெயர் பிரசித்தமாக இருக்கிறது. கீதை அனைத்து சாஸ்திரங்களின் மகுடமாக அனைத்தையும் விட உயர்ந்ததாக இருக்கிறது. கீதையையே தாய் தந்தை என்று சொல்கிறார்கள். மற்ற சாஸ்திரங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாய் தந்தை என்று சொல்வதில்லை. ஸ்ரீமத் பகவத்கீதையை தாய் என்று பாடுகிறார்கள். அது பகவானுடைய கமலவாயிலிருந்து வெளிவந்த ஞானம். மிக உயர்ந்தவர் தந்தை. அதனால் அந்த மிக உயர்ந்தவரால் சொல்லப்பட்ட கீதை கிரியேட்டராக இருக்கிறது. மற்ற எல்லா சாஸ்திரங்களும் அதன் இலைகளாக படைப்பாக இருக்கின்றன. படைப்பிடமிருந்து ஒருபோதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. அப்படி கிடைத்தாலும் அது அல்ப காலத்திற்கே கிடைக்கும். மற்ற சாஸ்திரங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்கின்றன, அவற்றை படிப்பதால் அற்பகால சுகம் கிடைக்கும். ஒரு பிறவிக்கு கிடைக்கும். அதை மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். பலவித படிப்புகள் என்ன இருந்தாலும் அவற்றை அற்ப காலத்திற்கு மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். அதனால் அற்பகால சுகம் கிடைக்கும். பிறகு அடுத்த பிறவியில் அடுத்த படிப்பு படிக்க வேண்டும். இங்கே ஒரு நிராகார தந்தையை 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். எந்த மனிதரும் அப்படி கொடுக்க முடியாது. அவர்கள் பைசாவிற்கும் மதிப்பில்லாதவர்களாக மாற்றுகிறார்கள். பாபா மிகுந்த மதிப்புடையவராக மாற்றுகிறார். இப்போது தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் அனைவரும் ஈசனின் குழந்தைகள், சர்வ வியாபி என்று சொன்னால் அர்த்தம் எதுவும் புரியாது. அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருந்தால் அது ஃபாதர்ஹுட் ஆகிறது. எல்லோருமே தந்தைகளாக இருந்தால் ஆஸ்தி எங்கிருந்து கிடைக்கும்? ஒருவரின் துக்கத்தை யார் போக்குவார்? தந்தையையே துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று சொல்கிறார்கள். எல்லோரும் தந்தைகள் என்றால் அதற்கு எந்த அர்த்தமும் வருவதில்லை. இது ராவண ராஜ்யம் என்பதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதனால் அது சித்திரங்களிலும் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. நாம் புருஷோத்தம சங்கம யுகத்தில் இருப்பது. குழந்தைகள், உங்கள் புத்தியில் இருக்கிறது. புருஷோத்தமராக மாற்ற தந்தை வந்திருக்கிறார். சட்டம், மருத்துவம் போன்றவற்றை படிக்கிறார்கள். அதனால் பதவி பெறுகிறார்கள். இந்த படிப்பால் நாம் இப்படி ஆவோம் என்று நினைக்கிறார்கள். இங்கே நீங்கள் சத்தியத்தின் சங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். சத்திய தாமங்களாக 2 இருக்கின்றன. ஒன்று சுகதாமம், மற்றது சாந்தி தாமம். இது ஈசனின் தாமம்.
பாபா படைப்பவர். யார் தந்தை மூலமாக புரிந்து கொண்டு புத்திசாலி ஆவாரோ அவரது வேலையே சேவை செய்வதுதான். நீங்கள் இப்போது புரிந்து கொண்டு புத்திசாலியாகிவிட்டீர்கள். எனவே சிவன் கோவிலுக்கு சென்று புரிய வையுங்கள். இவர் மீது பழங்கள், பூக்கள், வெண்ணெய், நெய், எருக்கம்பு, ரோஜாப்பூ போன்ற பலவித அபிஷேகங்களை செய்வது ஏன் என்று கேள்வி கேட்டு அவர்களுக்கு புரிய வையுங்கள். கிருஷ்ணரின் கோவிலில் எருக்கம்பு அபிஷேகம் செய்வதில்லை. அங்கு மிக நல்ல நறுமண மலர்களை எடுத்து செல்கிறார்கள். சிவன் மீது எருக்கம் பூக்களை மட்டுமல்லாமல் ரோஜா மலர்களையும் அர்ப்பணிக்கிறார்கள். யாரும் அர்த்தத்தை அறியவில்லை. இந்த நேரம் குழந்தைகள், உங்களுக்கு தந்தை கல்வி கற்பிக்கிறார். எந்த மனிதரும் கற்பிக்கவில்லை. மற்ற முழு உலகிலும் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். உங்களுக்கு பகவான் கற்பிக்கிறார். எந்த மனிதரையும் பகவான் என்று சொல்ல முடியாது. லட்சுமி நாராயணரையும் பகவான் என்று சொல்ல முடியாது. அவர்களை தேவி தேவர் என்று சொல்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரையும் தேவர்கள் என்று சொல்வார்கள். பகவான் ஒரு தந்தை மட்டுமே. அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. பரமபிதா பரமாத்மா என்று எல்லோரும் அழைக்கவும் செய்கிறார்கள். அவரது உண்மையான பெயர் சிவன். குழந்தைகள், நீங்கள் சாலிகிராம்கள். பண்டிதர்கள் எப்போது ருத்ரயாகம் படைப்பார்களோ அப்போது சிவனை மிக பெரிய லிங்கமாக செய்கிறார்கள். சாலிகிராமங்களை சின்னதாக செய்கிறார்கள். ஆத்மாவை சாலிகிராம் என்று சொல்கிறார்கள். பரமாத்மாவை சிவன் என்று சொல்கிறார்கள். அவர் அனைவருக்கும் தந்தை. நாம் எல்லோரும் சகோதரர்கள். பிரதர்ஹுட் என்றும் சொல்கிறார்கள். தந்தையின் குழந்தைகள் நாம் சகோதரர்கள். பிறகு சகோதர சகோதரிகளாக எப்படி ஆகிறோம்? பிரஜாபிதா பிரம்மாவின் வாயு மூலமாக பிரஜைகள் படைக்கப்படுகிறார்கள். அவர்கள் பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள். நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் பிள்ளைகள். அதனால் பிகே என்று சொல்கிறார்கள். நல்லது. பிரம்மாவை உருவாக்கியது யார்? பகவான். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் எல்லாம் படைப்பு. சூட்ச்மவதனமும் படைப்பு. பிரம்மாவின் கமலவாயிலிருந்து குழந்தைகள் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். பிராமணர்கள் பிராமணிகள் என்று சொல்கிறார்கள். பிரம்மா வாயு வம்சாவளி. நீங்கள் தத்தெடுக்கப்பட்டவர்கள். பிரஜாபிதா பிரம்மா எப்படி குழந்தைகளை உருவாக்குவார்? நிச்சயம் தத்தெடுப்பார். அப்படி குருமார்கள் தம்மை பின்பற்றுபவர்களை தத்தெடுக்கிறார்கள். அவர்களை சீடர்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் பிரஜாபிதா பிரம்மா முழு உலகிற்கும் பிதாவாக இருக்கிறார். அவரை கிரேண்ட் ஃபாதர் என்று சொல்கிறார்கள். பிரஜாபிதா பிரம்மா இங்கேதானே இருக்க வேண்டும். சூட்ச்மவதனத்திலும் பிரம்மா இருக்கிறார். பிரம்மா, விஷ்ணு, சங்கர் என பெயர் சொல்லப்பட்டு இருக்கிறது. எனினும் சூட்ச்மவதனத்தில் பிரஜைகள் இருப்பதில்லை. பிரஜாபிதா பிரம்மா யார் என்று எல்லாவற்றையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அந்த பிராமணிகளும் தம்மை பிரம்மாவின் குழந்தைகள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இப்போது பிரம்மா எங்கே? அவர் இங்கே அமர்ந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள். அவர் இங்கிருந்து சென்று விட்டார் என்று அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் தம்மை பூஜாரி பிராமணர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இப்போது நீங்கள் பிராக்டிக்கலாக பிராமணர்களாக இருக்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். உங்களுக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறீர்கள். சிவபாபா பிரம்மாவை தத்தெடுத்து இருக்கிறார். நான் இந்த வயோதிக உடலில் பிரவேசம் செய்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். மனிதர்களை தேவர்களாக மாற்றுவது ஒன்றும் மனிதரின் வேலையல்ல. தந்தையைத்தான் படைப்பவர் என்று சொல்கிறார்கள். பாரதவாசிகளுக்கு தெரியும். சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. சிவன் தந்தை தேவி தேவர்களுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுத்தது யார் என்பது கூட மனிதர்களுக்கு தெரியாது. சொர்க்கத்தை படைப்பவர் பரமாத்மா. அவரை பதித்த பாவனர் என்று சொல்கிறார்கள். ஆத்மா உண்மையில் பவித்திரமாக இருக்கிறது. பிறகு சதோ ரஜோ தமோவிற்கு வருகிறது. இந்த நேரம் கலியுகத்தில் எல்லோரும் தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தார்கள். இன்றிலிருந்து 5000 வருடங்களுக்கு முன்னர் இந்த லட்சுமி நாராயணர் ராஜ்யம் இருந்தது. 2500 வருடங்கள் தேவர்களின் டைனாஸ்டி நடந்தது. அவர்களின் குழந்தைகளும் ஆட்சி செய்தார்கள். முதலாம் லட்சுமி நாராயணர், 2ஆம் லட்சுமி நாராயணர் என ராஜ்யம் தொடர்ந்து வந்தது. மனிதர்களுக்கு இந்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் கூட தெரியாது. இந்த நேரம் எல்லோரும் தமோ பிரதானமாக பதித்தமாக இருக்கிறார்கள். இங்கே ஒரு மனிதர் கூட தூய்மையானவராக இருக்க முடியாது. பதித்த பாவனரே வாருங்கள். எல்லோரும் அழைக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த உலகம் அழுக்காகிவிட்டது தானே. இதை தான் கலியுகம் நரகம் என்று சொல்கிறார்கள். புது உலகை சொர்க்கம், தூய்மையான உலகம் என்று சொல்கிறார்கள். பிறகு எப்படி அழுக்கானது என்பது யாருக்கும் தெரியாது. தமது 84 பிறவிகளை அறிந்த மனிதராக பாரதத்தில் ஒருவர் கூட இல்லை. மனிதர்கள் அதிகபட்சம் 84 பிறவிகளையும் குறைந்தபட்சம் ஒரு பிறவியும் எடுக்கிறார்கள். பாரதத்தை அழியாத கண்டம் என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏனென்றால் இங்கேதான் சிவபாபாவின் அவதாரம் ஏற்படுகிறது. பாரத கண்டம் ஒருபோதும் அழிய முடியாது. மற்ற எல்லா கண்டங்களும் அழிந்துவிடும். இந்த நேரம் ஆதி சனாதன தேவி தேவர் தர்மம் காணாமல் போய்விட்டது. யாரும் தம்மை தேவதை என்று சொல்லிக் கொள்வதில்லை. ஏனென்றால் தேவர்கள் சதோ பிரதானமாக தூய்மையாக இருந்தார்கள். இப்போது எல்லோரும் அழுக்காக பூசாரிகளாக மாறி இருக்கிறார்கள். இதையும் தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். பகவான் வாக்கு. பகவான் அனைவருக்கும் தந்தை. அவர் ஒரு முறை மட்டும் பாரதத்திற்கு வருகிறார். எப்போது வருகிறார்? புருஷோத்தம சங்கம யுகத்தில் வருகிறார். இந்த சங்கம யுகத்தை தான்
இந்த சங்கம யுகத்தை தான் புருஷோத்தம் என்று சொல்கிறார்கள். கலியுகத்திலிருந்து சத்தியுகமாக, அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறுவதற்கு இந்த சங்கம யுகம் இருக்கிறது. கலியுகத்தில் இருப்பவர்கள் அழுக்கான மனிதர்கள், சத்தியுகத்தில் இருப்பவர்கள் தூய்மையான தேவர்கள். அதனால் இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது தந்தை அழுக்கிலிருந்து தூய்மையாக மாற்றுகிறார். மனிதரிலிருந்து தேவராக புருஷோத்தமராக மாற நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆத்மாக்கள் நாம் நிர்வாண தாமத்தில் இருப்பார்கள் என்பதையும் மனிதர்கள் அறியவில்லை. ஆத்மாக்கள் நாம் நிர்வாண தாமத்தில் இருப்பவர்கள் என்பதையும் மனிதர்கள் அறியவில்லை. பாகத்தை நடிக்க அங்கிருந்து வருகிறார்கள். இந்த நாடகத்தின் ஆயுள் 5000 வருடங்கள். நாம் இந்த எல்லையற்ற நாடகத்தில் நமது பாகத்தை நடிக்கிறோம். மனிதர்கள் எல்லோரும் நடிகர்கள். இந்த நாடக சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இது ஒருபோதும் முடியவே முடியாது. முதலில் இந்த நாடகத்தில் சத்தியுகத்தில் பாகத்தை நடிக்க வருபவர்கள் தேவி தேவர்கள். பிறகு திரேதாயுகத்தில் வருபவர்கள் சத்திரியர்கள். இந்த நாடகத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும். இது முட்கள் நிறைந்த காடு. எல்லா மனிதர்களும் துக்கத்தில் இருக்கிறார்கள். கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வரும். கலியுகத்தில் அதிக மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? மிக குறைவாகவே இருப்பார்கள். ஆதி சனாதன தேவி தேவர்கள் மட்டுமே இருப்பார்கள். இந்த பழைய உலகம் இப்போது மாற வேண்டும். மனித லோகம் பின்னர் தேவலோகமாக மாறும். ஆதி சனாதன தேவி தேவ தர்மம் இருந்தது எனினும் இப்போது தம்மை தேவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில்லை. தமது தர்மத்தையே மறந்து விட்டார்கள். இந்த பாரதவாசிகள் மட்டுமே தமது தர்மத்தை மறந்து இருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கும் காரணத்தால் இந்து தர்மம் என்று சொல்கிறார்கள். தேவர்கள் தூய்மையாக இருந்தார்கள். இவர்கள் அழுக்காக இருக்கிறார்கள். எனவே தம்மை தேவர்கள் என்று சொல்ல முடியாது. தேவர்களுக்கு பூஜை செய்து கொண்டு இருக்கிறார்கள். தம்மை பாவி நீசன் என்று சொல்கிறார்கள். நீங்கள் பூசாரிக்கு உரியவராக இருந்தீர்கள். பிறகு நீங்களே பூசாரியாக அழுக்காக மாறினீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். ஹம்சோவின் அர்த்தத்தையும் புரிய வைக்கிறார். அவர்கள் ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்கிறார்கள். இது பொய்யான அர்த்தம், பொய்யான உடல், பொய்யான மாயா என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகத்தில் அப்படி சொல்ல மாட்டார்கள். உண்மையான கண்டத்தை தந்தை படைக்கிறார். பிறகு அதை பொய்யான கண்டமாக ராவணன் மாற்றுகிறார். ஆத்மா என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன என்பதையும் தந்தை புரிய வைக்கிறார். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. ஆத்மா நீங்கள் புள்ளியாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள் 84 பிறவிகளின் பாகம் பதியப்பட்டு இருக்கிறது என்று தந்தை சொல்கிறார். நாம் எப்படி ஆத்மாவாக இருக்கிறோம் என்பது யாருக்கு தெரியாது. நான் வக்கீல், நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறார்கள். மற்றபடி ஆத்மாவை ஒருவர் கூட அறியவில்லை. தந்தை தான் அறிமுகத்தை கொடுக்கிறார். உங்கள் ஆத்மாவில் 84 பிறவிகளின் பாகம் அழியாமல் பதியப்பட்டு இருக்கிறது. அது ஒருபோதும் அழிய முடியாது. இந்த பாரதம் பூக்களின் தோட்டமாக இருந்தது. சுகமே சுகமாக இருந்தது. இப்போது துக்கமே துக்கமாக இருக்கிறது. தந்தை இந்த ஞானத்தை தருகிறார். குழந்தைகள், நீங்கள் இப்போது தந்தையிடமிருந்து புது புது விஷயங்களை கேட்கிறீர்கள். நீங்கள் மனிதரிலிருந்து தேவராக மாற வேண்டும் என்பது எல்லாவற்றையும் விட புதிய விஷயம். மனிதரிலிருந்து தேவராகும் படிப்பை எந்த மனிதனும் கற்பிப்பதில்லை. பகவான் கற்பிக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த பகவானை சர்வவியாபி என்று சொல்வது அவரை நிந்திப்பதாகும். நான் ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு பிறகு பாரதத்தை சொர்க்கமாக்குகிறேன் என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். ராவணன் நரகமாக மாற்றுகிறான். இந்த விஷயங்கள் உலகில் வேற யாருக்கும் தெரியாது. தந்தையே உங்களை மனிதரிலிருந்து தேவராக மாற்றுகிறார். மூத்திர துணியை துவைத்ததாக பாடலும் இருக்கிறது. அங்கே விகாரம் இருப்பதில்லை. அது முற்றிலும் விகாரமற்ற உலகம். இப்போது இருப்பது விகார உலகம். பதித்த பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். எங்களை ராவணன் அழுக்காகிவிட்டான் என்று சொல்கிறார்கள். எனினும் ராவணன் எப்போது வந்தான், பிறகு என்னவானது என்பது தெரியவில்லை. ராவணன் எவ்வளவு ஏழையாக மாற்றிவிட்டான். பாரதம் 5000 வருடங்களுக்கு முன்பு எவ்வளவு வளமாக இருந்தது. தங்க வைர மாளிகைகள் இருந்தன. எவ்வளவு செல்வம் இருந்தது. இப்போது என்ன நிலைமை இருக்கிறது? தந்தையை தவிர வேற யாரும் தலைகிரிடமாக மாற்ற முடியாது. சிவபாபா பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகிறார் என்பது இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள். இப்போது மரணம் முன்னால் நிற்கிறது என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் வான் பிரஸ்திகளாக இருக்கிறீர்கள். இப்போது திரும்பி போக வேண்டும். அதனால் தம்மை ஆத்மா என உணருங்கள். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்போது பாவங்கள் அழியும். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் கலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. நாம் பிரம்மாவின் வாய்வம்ச பிராமணர்கள். சுயம் பகவான் நம்மை மனிதரிலிருந்து தேவராக மாற்றுவதற்கு கல்வி கற்பிக்கிறார் என்ற போதையும் மகிழ்ச்சியில் இருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகத்தில் புருஷோத்தமராக மாற முயற்சி செய்ய வேண்டும். 2. இப்போது நாம் வான்பிரஸ்த நிலையில் இருக்கிறோம். மரணம் முன்னால் நிற்கிறது. வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். அதனால் தந்தையின் நினைவால் பாவங்கள் அனைத்தையும் சாம்பலாக்க வேண்டும். வரதானம். ஞானம் என்ற சாவி மூலமாக பாக்கியத்தின் குறையாத பொக்கிஷத்தை பெறும் மிக பெரிய செல்வந்தராகுக. சங்கம யுகத்தில்
பாக்கியத்தை உருவாக்குவதற்கு அனைத்து குழந்தைகளுக்கும் ஞானம் என்ற சாவி கிடைக்கிறது. இந்த சாவியை போட்டு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளோ பாக்கியத்தின் பொக்கிஷத்தை பெறுங்கள். சாவி கிடைத்தவுடன் மிகப்பெரிய செல்வந்தராகிறீர்கள். யார் எந்த அளவு செல்வந்தராவாரோ அந்த அளவு மகிழ்ச்சி தானாகவே இருக்கும். அழியாத குறையாத மகிழ்ச்சியின் அருவியில் பாக்கியம் கொட்டுவதை போன்ற அனுபவம் ஏற்படும். அவர் அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்த பெரிய செல்வந்தராக தெரிவார். அவரிடம் எந்தவித அப்பிராப்தியும் இருக்காது. ஸ்லோகன்: தந்தையிடம் சரியான கனெக்ஷன் வைத்தால் சர்வ சக்திகளின் கரண்ட் வந்து கொண்டே இருக்கும். அவ்வியக்த செய்கை: ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். அவ்வியக்த செய்கை ஆன்மீக ராயல்டி மற்றும் பியூரிட்டின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். எவ்வளவு பவித்திரமோ அவ்வளவு பிராமண வாழ்வின் பர்சனாலிட்டி இருக்கும். ஒருவேளை பவித்திரம் குறைவாக இருந்தால் பர்சனாலிட்டியும் குறைவாக இருக்கும். இந்த பியூரிட்டியின் பர்சனாலிட்டி சேவையிலும் எளிதில் வெற்றியை கொடுக்கும். எனினும் ஒரு விகாரத்தின் அம்சமாவது இருந்தால் மற்ற துணையும் அதோடு நிச்சயம் இருக்கும். பவித்திரத்துக்கு எப்படி சுகம் சாந்தியோடு ஆழமான சம்பந்தம் இருக்கிறதோ அப்படி அப்பவித்திரத்துக்கும் 5 விகாரங்களோடு ஆழமான சம்பந்தம் இருக்கிறது. எனவே எந்த விகாரத்தின் அம்சமும் இருக்கக்கூடாது. அப்போது பவித்திரத்தின் பர்சனாலிட்டி மூலமாக சேவை செய்பவர் என்று சொல்லுவார்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாப்பா.